ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. பகவத்கீதா முதல் அத்தியாயம் 28 மற்றும் 29வது ஸ்லோகங்களை இந்த பதிவில் நாம் காணலாம். முதலில் ஸ்லோகத்தை சொல்கின்றேன், பின்பு பதம் பிரித்து பின்பு பொருளையும் கூறுகின்றேன். கிருபயா பரயா விஷ்டக விஷீதன்னிதமப்ரவீத். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம். சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷश्च ஜாயதே. இரண்டு ஸ்லோகங்களுடைய பதம் 28-29. கிருபயா பரயா ஆவிஷ்டக விஷீதன் இதம் அப்ரவீத். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம். சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷश्च ஜாயதே. கிருபயா பரயா விஷ்டக விஷீதன்னிதமப்ரவீத். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம். சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷश्च ஜாயதே. இந்த இரண்டு ஸ்லோகத்தினுடைய பொருள்: கிருபயா பரயா ஆவிஷ்டக, ஆழ்ந்த இரக்கத்தினால். பரையான ஆழ்ந்தன்னு அர்த்தம், கிருபையான இரக்கம், இரக்கத்தினால். ஆவிஷ்டக ஆட்கொள்ளப்பட்டு. விஷீதன் இதம் அப்ரவீத், மனம் சோர்ந்து இந்த வார்த்தைகளை கூறினான் அப்படின்னு அர்ஜுனன் கூறினான் அப்படின்னு சஞ்சயன் திருதராஷ்டிர ராஜாவிடம் சொல்கின்றார். அர்ஜுனன் என்ன சொன்னாங்கிறது அர்ஜுன உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம். அதாவது இங்கே கூடியிருக்க ஸ்வஜனம் என்னுடைய உறவினர்களை பார்த்து, யுத்சும் சமுபஸ்திதம் யுத்தம் செய்ய கருதி அணிவகுத்து நிற்கும் இமம் ஸ்வஜனம் திருஷ்டுவா, இந்த என்னுடைய உறவினர்களை பார்த்து, திருஷ்டுவான கண்டு பார்த்துவிட்டு, மம காத்ராணி முகம் ச சீதந்தி மம காத்ராணி, என்னுடைய அங்கங்கள் தளர்வடைகின்றன. சீதந்தி அப்படின்னா தளர்வடைகிறது. காத்ராணின அங்கங்கள், என்னுடைய அங்கங்கள் தளர்வடைகின்றன. முகம் ச பரிசுஷ்யதி, என்னுடைய வாயும் உலர்கிறது. அதோடு என்னுடைய மே ஷரீரே வேபதுஹூச்ச, என்னுடைய ஷரீரம் உடலில் நடுக்கம் ஏற்படுகின்றது. வேபதுகுன்னா நடுக்கம், உடம்பு நடுங்குகின்றது. ரோமஹர்ஷश्च ஜாயதே, மயிர்கூச்சலும் ஏற்படுகிறது, உண்டாகின்றது. யுத்தம் செய்ய கருதி அணிவகுத்து நிற்கும் இந்த என்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் ஆச்சாரியர்களையும் பார்த்து என்னுடைய அங்கங்கள் தளர்கின்றன, வாயும் உலர்கின்றது, என்னுடைய உடலில் நடுக்கம் ஏற்படுகின்றது, அதோடு மயிர்கூச்சலும் உண்டாகின்றது அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சொல்கின்றான். இந்த பதிவில் நாம் 28 மற்றும் 29வது ஸ்லோகத்தை பார்த்தோம். அடுத்த பதிவில் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஹரி ஓம்.